வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து கொட்டியிருக்காங்க. கல் மண் எல்லாம் கலந்து தான் இருக்குது. மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கோசரம் ஹவுஸ் ஓனர் வந்து கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேரும் தான் வந்து எல்லாம் ஃபுல்லாக சரி பண்ணோம். அப்புறம் அவரும் பார்த்துட்டு என்ன நினச்சாரோ தெரியல, வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு வழியாக வந்து சமப்படுத்தி விட்டுட்டோம். வாசலுக்கு முன்னாடியே இந்த இடம் சமப்படுத்தி விட்டுட்டோம். கோலம் போடுறது பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் போட்டேன்னா ஒரு வெங்காய முட்டையெல்லாம் போட்டுட்டு புடைக்கிறது அந்த மாதிரிலாம் செய்கிறதுனால கோலம் போடுறத ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து அழைச்சி விட்டுறாங்க. எனக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் என்னோடய பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. அதனாலேயே வந்துட்டு கோலம் போடுறதுக்கோசரம் முன்னாடி நம்ம மண்ணை கொட்டி சமப்படுத்திருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலையே கொஞ்சமாக எனக்கு வந்து போட்டு கொடுங்க கோலம் போடுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டை வந்து இருக்கிறத வச்சு முன்னாடி வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டாரு. ஃபுல்லுமே போடலாம் தான், ஃபுல்லுமே போட்டாலுமே இங்கே வந்து லாரி அது இதுன்னு வந்துட்டு இருக்கிறதுனால அது வந்து செட் ஆகாதுங்க. அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெய்ய காலமும் இல்லை, மழை தானே பெஞ்சிட்டு இருக்கு, அதனால் சீக்கிரமும் காயாதுன்றதுனால பாதி மட்டும் அந்த இடத்துல மட்டும் கோலம் போடுறதுக்காக மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருந்தோம். இந்த மாதிரி தான் இந்த வேலையில் செஞ்சிட்டு இருந்தோம். இந்த வேலையில் செஞ்சிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மழை தண்ணி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருந்தோம். அதனால் வந்து அவர் வந்து இது மாதிரி கொட்டி செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இது ஏன்டா கொட்டணுன்ற மாதிரி ஒரு 2 நாள் இருக்கவே பார்த்திங்கன்னா ரோடு போடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சொல்லப்போனால் இந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ரோடு போடாமே வச்சுருந்துருப்பாங்களாட்டுக்குது. நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக தானே குடி வந்தோம் இந்த வீட்டுக்கு. நாங்கள் வந்த நேரமோ என்னமோ தெரியல, டக்குன்னு ரோடு போடுற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஜேசிபி வச்சு எல்லாம் நோண்டி விட்டுட்டு ரோடு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து போயிட்டு வரும்போதே கொஞ்சம் மினி பர்ச்சேஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேட் வாங்கிட்டு வந்துட்டார். நான் வந்து 3 ஸ்லேட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸ்லேட் எதுக்குன்னு சொல்லி சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஸ்லேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கும் போதெல்லாம் ஒரு 20 ரூபா 30 ரூபா இதுக்குள்ளே தான் இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 111 ரூபா போட்டிருக்கு. ரேட்டை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க 3 பேர் சின்ன வயசில் இருக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்லேட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்லேட் பக்கமே நம்ம போனதில்லை. இப்போ மறுபடியும் வந்து ஸ்லேட் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்தோன்னா ரேட்டை பார்த்தோன்னா என்னென்னா 111 ரூபா வந்துருச்சா ஒரு ஸ்லேட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எவ்வளவோ விலைவாசி ஏறிடுச்சு, ஆனால் ஸ்லேட்டும் வந்து விலை இந்தளவுக்கு ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹால்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் ஒரு பாக்கெட்டு. மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால வந்து ஹால்ஸ் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஹால்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். ஊதுபத்தி வந்து இது 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் பிராண்ட் தான். மல்லிகைப்பூ ஃப்ளேவர் வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு பண்டல் வாங்கிட்டார். பெரிய ஊதுபத்தி பார்த்திங்கன்னா ரோஸ் ஃப்ளேவரில் வந்து மங்கள் தீப்பில் வந்து ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தார். பெருசு பார்த்திங்கன்னா 55 ரூபான்னு விற்கணும். சின்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது தான். அடுத்து நிலக்கடலை எல்லாத்துக்கும் தெரியும், கடலக்கொட்டைன்னு சொல்லுவோம். அதில் வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கடலக்கொட்டை இந்த மாதிரி பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் 50 கிராம் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டார். அதிகமாக வாங்கி வச்சாலும் மழைக்கு அதுவும் நமுத்து போன மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும்ன்றதுனால ஒவ்வொரு கிலோ மட்டும் தீர வாங்கிக்கிறோம். தலைவலி மருந்து தான் பார்த்துட்ருக்கீங்க. 2 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது இது தலைவலி மருந்து. இதில் வந்து ஒரு சரம் போட்டு வர சொல்லிட்டேன். தலைவலி மருந்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா மட்டும்தான் லாபம் இருக்கும். இருந்தாலும் அதுவும் அதிகமாக கேட்கறதுனால அதில் ஒரு சரம் போட்டு வர சொல்லிட்டேன். அவ்வளோதாங்க. இவர் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். என்ன தேவையோ அப்பப்போ செவ்வாய்ப்பேட்டை போகும்போது அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கோம். என்னோட பழைய வீடியோலாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்க்காதவங்க நம்ம கடை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அந்த மாதிரி எல்லா வீடியோவுமே நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அடுத்து வந்து இந்த ஸ்லேட்டை பற்றி சொல்லணும். ஸ்லேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்லாருமே யூகேஜி அப்புறமேட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்லேட் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் அது அவ்வளோதான் மறந்துடுவோம். அதுக்கப்புறம் நோட்டு பேனா இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஆனால் ஸ்லேட் வந்து எதுக்காக நான் இப்போ வாங்கியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு பாப்பா வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா பார்த்திங்களா, 2வது பொண்ணு வந்து 8th படிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நோட்டு கொடுத்தீங்கன்னா கூட 2 நாளில் காலி பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. மேக்ஸ் போகிறதுக்காகட்டும், இங்கிலீஷ் எழுதி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இந்த ஃபார்முலா அது இதுன்னு எழுதி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் நோட்டை காலி பண்ணிடுறாங்க. நான் எப்படி டக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்படி காலியாவது நோட்டை வாங்கி பார்த்தேன்னா ஒரு சம்முக்கே ஒரு பக்கம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுறாங்க.
அது பேனால் எழுதி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து சின்ன வயசில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நோட் அதிகமாக யூஸ் பண்ணாமல் செவுத்தில் தான் ஃபுல்லாக இப்போலாம் எழுதிட்டு இருப்பேன். சாப்பீஸ் வச்சு எழுதி டீச்சர் மாதிரி எழுதி அழைச்சிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செவுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஹவுஸ் ஓனர். அதனால் செவுத்துலலாம் எழுத முடியாது. அதனால் யோசித்து பார்த்தேன், இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட்டிவாக நம்ம வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் எங்கள் அப்பாட்ட சொல்லி ஸ்லேட் வந்து 3 வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். 2 மட்டும் வாங்கிட்டு வந்தார். வசிக்கு வாங்கலை, அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. 2 ஸ்லேட் மட்டும் வாங்கிட்டு வந்தார், கிருத்திகாக்கும் பிரியாக்கும். ஸ்லேட்டை கொடுத்துட்டேன். ஸ்லேட்டை வந்து கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஸ்லேட்லேயே கணக்கு போட்டு பார்க்கறது, இன்னும் என்ன எழுதி பார்க்குறீங்களோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்லேட் பென்சில் பார்த்திங்கன்னா நம்ம கடையிலே இருக்குது. அதுவும் வந்து வீடியோவில் வாங்கினது வந்து போட்டிருப்பேன், வீடியோ பாருங்கள். இப்போ வந்து ஸ்லேட் பென்சில் இருக்கிறதுனால ஸ்லேட்டும் கொடுத்துட்டோம்னா அழைக்கிறதுக்கு மட்டும் ஸ்பாஞ்சோ துணியோ கொடுத்துட்டோம்னா அவங்க எத்தனை சம் போட்டாலும் போட்டு பார்த்துட்டு அழைச்சிக்கலாம். அதனாலேயே கொஞ்சம் பெரிய ஸ்லேட்டை தான் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். பெருசாக தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இதுக்கப்புறமேட்டு அவங்க 2 பேருமே வந்து ஸ்டடி இருக்கிறதுனால 2 பேருமே வீடியோவில் வரல. இதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து ஸ்டடி முடிச்சுட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வசி கேட்டா, இதில் என்ன கண்ணு சர்ப்ரைஸ் இருக்குது, நீ அவங்க வந்தோடனே அப்படியே எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இது பாருங்கள் நிற்க வச்சுட்டா. வசி வந்து வந்த உடனே 2 அக்காங்களையும் நிற்க வச்சுட்டு ஸ்லேட் வந்து எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுப்பா. கையில் கொடுத்துட்டு என்னமோ அவளே வாங்கிட்டு வந்த மாதிரி கையில் கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்லேட்டில் வந்து போட சொல்லிட்டேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 வந்து வேறு கலர் தான் இருந்தாலுமே 2 பேருமே அடிச்சுக்குவாங்க. இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளும் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு பொருள் 2 பொருள் வாங்கி கொடுத்தாலும் ஒரு பொருளுக்கோசரமே அடிச்சுக்குவாங்க. அக்கா தங்கச்சினா இப்படி தான் இருப்பாங்களா என்னமோ தெரியல. என் கூட வந்து பிறந்தது பார்த்திங்கன்னா 2 தம்பி தான். அதனால் வந்து எனக்கு தெரியல. நாங்களாம் அவ்வளோக்கா சண்டை போட்டுக்க மாட்டோம். அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் போய் விளையாடுவாங்க, நான் மட்டும் தனியாக என்னோடய ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு நான் விளையாண்டுட்டு இருப்பேன். இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா சின்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி, பெரிய பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அக்கா தங்கச்சிங்கன்னா இப்படி தான் இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ 2 பேருமே ஸ்லேட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று எழுதுங்க கண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். 2 பேருமே என்னென்ன எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். பிரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறவ தான் சண்முக பிரியா. இவ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவளோட பேர் தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தா. ஓகே, கிருத்தியா வந்து அந்த பக்கம் எழுதிட்டு இருக்கா. என்ன எழுதுறான்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்லேட்டில் எழுதுறதெல்லாம். உங்களுக்கெல்லாம் ஸ்லேட் பிடிக்குமா, அதில் எழுதுறதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஸ்லேட் பென்சில் பிடிக்கும்னு தெரியும். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறவங்களே பாதி பேர் பார்த்திங்கன்னா எழுதுறதுக்காக வாங்குறாங்க. சில பேர் வந்து இல்லை சின்ன வயசுலேருந்து ஸ்லேட் பென்சில் சாப்பிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு எழுதுறது அதிகமாக அதுவும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்லேட் பென்சில் எழுதுறது பிடிக்குமா இல்லை ஸ்லேட்டில் எழுதுறது பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்லேட் வந்து வாங்கி கொடுங்க. மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிருத்தியா பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேஎஸ்வின்னு சொல்லி அவங்களோட இனிஷியலும் முதல் எழுத்தும் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் பிரியா ஸ்லேட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சண்முக பிரியா, அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டுங்க 2 பேர், சோபனான்றவங்களும் துளசின்றவங்களும் அவள் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேர் பேரையும் எழுதியிருந்தா. ஓகே, அவளுக்கு அந்த மாதிரி எழுதுன்னு தோணி இருக்க மாட்டேங்குது, அது மாதிரி எழுதியிருந்தா. கிருத்திகா வந்து அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எங்களோட இதை வந்து எழுதியிருந்தா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பிரியா எழுதுனதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிருத்திகா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எழுதிட்டு இருக்கா. என்ன எழுதுறான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலுமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 8 மணி நேரம் ஃபுல்லுமே வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே ஃப்ரெண்டுங்க கூட இருக்கிறதுனால பாருங்கள் செல்வின்னு எழுதியிருக்கா. ஃப்ரெண்டுங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தானே ஜாலியாக இருப்போம். அவங்க கூட ஜாலியாக இருக்கிறதெல்லாம் நமக்குமே பிடிக்கும். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுங்களோட பழகிறான்றதை மட்டும் நம்ம அப்பப்போ நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸ்லேட் வந்து கொடுத்தாச்சு. 2 பேரையுமே எழுத சொல்லிட்டு இனிமேட்டு அவங்க வந்து மேக்ஸ் போட்டு பார்க்குறது இதெல்லாம் ஸ்லேட்லேயே போட்டு பார்த்துருவாங்க. அடுத்து வந்து அப்படியே வந்து வெளியே வந்து பார்த்தா இது வந்து அடுத்த நாள் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ. ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லுமே வந்து மண்ணெல்லாம் தோண்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம கடைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அந்த நம்ம வந்து மண் கொட்டி சரி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த எல்லாமே ஃபுல்லுமே வந்து பேத்து எடுத்து எல்லாமே வந்து சரிசமமாக பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை பேத்து எடுத்துகிட்டு லோடு மண் வந்து தனியாக அவங்க கொண்டு வந்து ஃபுல்லாக மேடு பள்ளம் இல்லாமல் எல்லாமே கொட்டி விட்டுட்டு சரி
சரிசமமாக வந்து பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் ஜல்லி கொட்டுவாங்க. ஜல்லிக்கு மேலே தான் தார் போடுவாங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா செய்வாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அடுத்து வந்து ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பைப் வந்து ஒன்று உடஞ்சிருச்சு. அந்த பைப்பையும் வந்து கையோடு சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து என் சேனலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். நீங்களும் வந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.